அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்யுமாறு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? குறிப்பாக மேற்காசிய போர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாடு சரி செய்ய பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக 2 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேற்காசிய போர் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மிகவும் தொழில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் உணவகங்கள் மூடப்படும் சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு தமிழ்நாட்டில் அனைத்து பயன்பாட்டிற்குமான சிலிண்டர் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய இது தொடர்பான துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று முதலமைச்சர் பிரதமருக்கு தெரிவித்திருக்கிறார். அதே போல மேற்காசியாவில் சிக்கி தவிக்கக்கூடிய தமிழர்களை சிறப்பு விமானங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் இதே கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக வளைகுடா நாடுகளில் 19 லட்சத்திற்கும் அதிகமான தமிழர்கள் வாழ்ந்து வருவதாகவும் அங்கு நிலவக்கூடிய பதட்டமான சூழலில் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான உதவி எண்களை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இதுவரையும் உதவி கோரி 2600 நபர்கள் அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் 1000 பேரின் தகவல்கள் சேகரித்து ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சகம் பரிந்துரைத்திருப்பதாகவும் பலர் அருகில் இருக்கக்கூடிய வெளிநாடுகளில் இருந்தும் இந்தியா வர வேண்டியிருப்பதால் அவர்களுக்கான விசா உதவிகளையும் செய்ய வேண்டியிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களை சேர்ந்த 593 மீனவர்களும் ஈரான் நாட்டில் சிக்கியிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேற்கூறியவற்றை கருத்தில் கொண்டு மேற்காசியாவில் தவிக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வருவதற்கு சிறப்பு விமானங்கள் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதே போல வரக்கூடிய கோடை காலத்தை கருத்தில் கொண்டு மின் நிலையங்களுக்கான எரிவாயு விநியோக அளவை கட்டுப்பாடுகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று மத்திய ஹர்தீப் சிங் புரி அமைச்சருக்கு கடிதம் முதலமைச்சர் எழுதியிருக்கிறார். உலக ஆசியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எரிவாயு தட்டுப்பாட்டின் காரணமாக அத்தியாவசிய பொருளாக இருக்கக்கூடிய அமல்படுத்த வேண்டிய வரவிருக்கக்கூடிய மின் நிலையங்களுக்கு எரிவாயு விநியோகத்தை கடந்த 6 மாதங்களில் அவர்களை பயன்படுத்தி 65% என்று நிர்ணயித்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார். குளிர்காலங்களில் குறைந்த அளவில் தான் மின் நிலையங்கள் என்பது எரிவாயு பயன்படுத்துகிறார்கள் என்றும் ஆனால் எதிர்வரக்கூடிய கோடை காலத்தில் மின் நுகர்வு உச்சத்தை எட்டும் வகையில் தேவைப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இப்போது இருக்கக்கூடிய எரிவாயு பயன்படுத்தி இருக்கக்கூடிய உணவகங்கள் உள்ளிட்ட நுகர்வோரும் தற்போது தட்டுப்பாடின்றி இனி மின்சாரத்தை நாடுவார்கள் என்பதை மின்சார தேவை மேலும் அதிகரிக்க செய்யும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த 6 மாத பயன்பாட்டில் 65% மாற்றி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பயன்படுத்தி 65% என எரிவாயு விநியோக அளவை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பிரதமருக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் கடிதம் வாயிலாக பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.